வணக்கம். ஆஸ்கார் சீரிஸில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பியானிஸ்ட். இந்த படம் வந்து 2002 வந்துச்சு. 2003 ஆஸ்கார் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கு தான் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கினார் ரோமன் பொலான்ஸ்கி. இந்த படம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் நிறைய படம் போடுவாங்கல்ல, அதில் வந்து த பியானிஸ்ட் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த டேரக்டர் இருக்கார்ல ரோமன் பொலான்ஸ்கி, இவரோட ஒரு படம் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அது என்னன்னா நைஃப் இன் த வாட்டர். இந்த படம் வந்து செமையாக இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், 1960s வந்த படம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமோட்டோகிராஃபி தான். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ஃபார் சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன். அதில் வந்து நைஃப் இந்த வாட்டரும் இருக்கும். முடிஞ்சால் அந்த படமும் போய் பாருங்கள். இப்போது த பியானிஸ்ட் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வாட்டி படம் போடும்போதும் ரிவ்யூ போடும்போதும் உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோ வந்து சேர்ந்துட்டே இருக்கும். படத்தோட அவுட் அண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த படம் எப்போ நடந்திருக்குன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்க. வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி, அதாவது ஹிட்லர் டீம் வந்து ஜூஸ்க்கு என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படம் வந்து ரொம்ப கிளியராகவே பேசியிருக்கும். வேர்ல்டு வார் 2 வந்து 1939 ஸ்டார்ட் பண்ணி 1945 முடிஞ்சிருக்கும். 1939 ஜெர்மனி, அதாவது ஹிட்லர் டீம் என்ன பண்ணுவாங்க, போலண்டுக்குள்ளே உள்ளே வருவாங்க. அவங்களை வந்து போலண்ட் வந்து கைப்பற்றுவாங்க. கைப்பற்றி ஹிட்லரோட மெயின் எய்ம் என்ன இருக்குன்னா, ஒரு ஜூஸ் கூட உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். போலண்ட் ஃபுல்லாக நிறைய பேர் ஜூஸ் தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருப்பான். ஹீரோ வந்து ஒரு ஜூஸாக இருப்பான். போலாண்ட் ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஒரு பியானிஸ்ட்டாக இருப்பான். அவனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கும். யாருன்னா ஒரு அப்பா அம்மா, 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர், மொத்தம் 6 பேர் அவங்க ஃபேமிலியில். ஜெர்மனி ஆர்மி வந்து போலாண்டுக்குள்ளே வந்துருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது அங்கே இருக்கவங்களுக்குலாம். ஜெர்மனி அவன் என்ன பண்ணால், அங்கே இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் அவங்க வீடு எல்லாத்தையும் மாற்றி ஒரு குறிப்பிட்ட கம்மியான இடம் மட்டும்தான் கொடுத்து அங்கே ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் வராத மாரி பெரிய வந்து ஒரு வால் மாதிரி கட்டிடுவாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் ஜூஸ் இருக்கணும், இது எல்லா இடமும் ஜெர்மனி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு அப்படியே டெவலப் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஜூஸையும் ட்ரெயின் ஏற்றி வேறு ஒரு நாட்டுக்கு கடத்துவாங்க. அவங்க எங்கே கடத்துறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி கடத்தும் போது ஹீரோ ஃபேமிலியும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுவான், ஹீரோ கொஞ்சம் தெரிஞ்சுனா இருக்கும், ஹீரோ மட்டும் அந்த ட்ரெயினில் ஏறாமல் காப்பாற்றி வெளியே கூட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் போலாண்ட் ஃபுல்லாகவே ஜெர்மனியோட ஆக்கிரமிப்பம் ஆகிடும், அதாவது ஹிட்லரோட ஆக்கிரமிப்பம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வழியே இல்லாமல் எப்படி வாழ்றது, அதுக்கப்புறம் எப்படி சர்வே பண்ணான், எப்படிலாம் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், கடைசியில் உயிரோட இருந்தானா இல்லையா, இல்லை ஜெர்மனி ஆர்மியில் மாட்டினானா இல்லையா அப்படிங்கிறது தான் படமே. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு பியானிஸ்டோட உண்மையான கதை தான். அப்போ வேர்ல்டு வார் 2 அப்போ ஜெர்மனி உள்ளே வந்தாலும் அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார், அவங்க ஃபேமிலி எப்படி கஷ்டப்பட்டுச்சுன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபியை படமாக தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான். ஏன்னா இந்தமாரி படத்துக்கு அந்த ரியல் சம்பவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரியலாக அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நடந்த கொடுமைகளை ரொம்ப கிளியராக கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு சீன் இருக்கும், இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்து நாடு கடத்தி கூட்டு போவாங்கல்ல, அப்போ வெயிட் பண்ணிருப்பாங்க ட்ரெயினுக்கு. அப்போ வந்து ஒரு குட்டி போய் வந்து சாக்லேட் வைப்பான், ஒரு கேரமல் சாக்லேட் இவ்வளோ பெருசாக இருக்கும். அது எவ்வளோன்னு கேட்டால் கிட்டத்தட்ட அவங்க காசுக்கு $20 அந்த மாதிரி சொல்லுவான். அந்த ஒரு சாக்லேட் தான் அவங்கள்ட்ட, அதுவே காசு இருக்காது இவங்கள்ட்ட. எல்லாரும் சேர்ந்து போட்டு அந்த $20 அந்த சாக்லேட் வாங்குவாங்க. ஒரு குட்டி கேரமல் வாங்கி அதை 6 பீஸாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா உடம்புல சுகரே இருக்காது, கொஞ்சம் சுகர் சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஜெர்மனி ஆர்மியை வந்து அதில் கேள்வியே கேட்க முடியாது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஜெர்மனி ஆர்மி வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு லைன் நிற்க வைப்பாங்க. சில பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு வந்து ஏன் செலக்ட் பண்ணுறீங்க, எங்களை எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்பான். அவன் வருவான், நேராக வந்து நெத்தியில் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. கண்ணில் பார்க்குற இடத்துலாம் சுட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கர கொடுமையாக அனுபவிச்சிருப்பாங்க ஜூஸ் மக்கள். படத்தை வந்து 2 ஹாஃபாக பிரிச்சுட்டோம்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, அவங்க ஜெர்மனியை வந்து எப்படி உள்ளே வராங்க, போலண்டுக்குள்ளே வராங்க, போலண்டு ஃபுல்லாக எப்படி பிடிக்கிறாங்க அந்தமாரி தான் காட்டியிருப்பாங்க. அங்கேயே சின்ன சின்ன கஷ்டத்தை அங்கே காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் எப்படி சர்வே வரான், யாரெல்லாம் போய் பார்க்குறான், ஜெர்மனி நாட்டுக்குள்ளே அவன் எப்படி ஒரு ஜூஸாக எப்படி வந்து தப்பிக்கிறான் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. எக்ஸ்பிரஸ் கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்கும், அதை நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டைல் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா வந்து நான் ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட்டும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த 2 படம் பார்த்துருக்கேன். ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட்டும் இதே தான், ஜெர்மனி ஜூஸ் பண்ண கொடுமைகளை பேசுகிற படம் தான் ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். அந்த படம் வந்து ஓல்ட் டாப் 10 மூவியில் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தோட ரிவ்யூ நான் 1 மினிட் ரிவ்யூ மாரி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த படம் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிலிமாக சொல்லுவாங்க டேரக்டர்ஸ்லாம். அந்த படமும் நல்லாயிருக்கும். அந்த படம் கிடச்சா பாருங்கள். இந்த மாதிரி படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. படம் அவ்வளோ சீக்கிரத்தில் போர் அடிக்காது. படம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. தயவு செஞ்சு பாருங்கள். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆஸ்கர் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா பெஸ்ட் டைரக்ஷனுக்கு, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் ஹீரோக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர், மொத்தம் 3 ஆஸ்கர் இந்த படம் வின் பண்ணிச்சு. உங்களுக்கு வேர்ல்டு வார் 2 பற்றி அவ்வளோ தெரியாது அப்படின்னா இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2 பற்றி கூகுளில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இந்த படம் சிம்பிளாக இந்த படத்தை பற்றி 1 வேர்டில் சொல்லணும் அப்படின்னா த பியானிஸ்ட் -சர்வைவர், அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி ஸ்பாயில் பண்ணாமல் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி அவுட்லைன் மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பியானிஸ்ட் இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூ வந்து நம்ம கமெண்ட்டில் போடுங்க. நான் கமெண்ட்டில் பார்க்குறேன். ஒரு நல்ல படம், நல்ல சீரிஸ் பார்த்துட்டு வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from No Spoiler. Cheers.